திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாராப்பட்டு பகுதியில் பாலாற்றை தூய்மை செய்ய சென்ற நீர்வளத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோல் தொழிற்சாலையிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேறும் கழிவு நீரால் பாலாறு மாசடைவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த வான்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அங்காளம்மன் கோவில் உள்ளதால் அதன் அருகில் தனியாக சாலை அமைத்து தருமாறு கிராம மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சாலையை விரைந்து அமைத்து தர வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர். புதுக்கோட்டை அருகே கருக்காக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சௌமியா என்ற செவிலியர் மாணவி கடந்த 25ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அவரது உடல் அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டது. உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட மாணவியின் உடலை வாங்க மறுத்த பெற்றோர்கள் கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை போரூர் சுங்கச்சாவடி அணுகுசாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அப்பகுதியில் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே சேதமடைந்த சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கேரள மாநில மகிழுந்தும் ஏற்காடு சென்று கொண்டிருந்த மூடுந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மகிழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த 3 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு திரள் ஓட்ட போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அன்றாட வாழ்வில் உடற்பயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டால் உடல் நலத்தை பராமரிக்க முடியும் என திரள் ஓட்ட போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவி பகுதியில் குரங்கு குட்டி ஒன்று திடீரென உயிரிழந்தது. இதனை அறிந்த தாய் குரங்கு உயிரிழந்த குரங்கு குட்டியை மடியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடி திரிந்தது. மனிதர்களைப் போல் தலையில் அடித்துக் கொண்டு தனது சோகத்தை வெளிப்படுத்தியது. பன்ருட்டி நகராட்சியுடன் என்எல்புரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் அரசின் சலுகைகள் பல கிடைக்காமல் போகும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணிகள் பல ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் கனரக ஊர்திகள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் பணிகளுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை சார்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் பொங்கல் விழா ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.